போன வருடம் விவோலேருந்து T3 Ultra அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேல் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு செக் பண்ணலாம் நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுக்கு சக்ஸஸரான விவோவோட T4 Ultra அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவோவோட T4 Ultraவில் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் போன ஜென்ரேஷன் விவோட T3 Ultraவுக்கும் இந்த T4 Ultraவுக்கும் என்ன வித்தியாசம், எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட பில்ட் மற்றும் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் நமக்கு வந்து 2 கலரில் வருது. மெட்டீரியல் கிரே மற்றும் ஃபோனிஸ் கோல்டு அப்படிங்கிற கலர்ஸில் வருது. இந்த மெட்டீரியல் கிரே அப்படிங்கிற கலர் வாங்கினீங்கன்னா அது 7.43 mm திக்னஸோட 192 கிராம் வெயிட் வருது. அதே ஃபோனிஸ் கோல்டு அப்படிங்கிற கலர்ஸ் வாங்கினீங்கன்னா அது 7.45 mm திக்னஸோட 193 கிராம் வெயிட் வருது. ஸோ கொஞ்சம் அந்த திக்னஸ் மற்றும் வெயிட்டில் இந்த 2 கலர்லேயும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் லைட்டாக தண்ணிப்பட்ட பிரச்சனை இருக்காது. அது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் மட்டும் கொடுக்குறாங்க. அதனால் பெரிய மழைக்காலங்களில் ஃபோன் வந்து கொஞ்சம் தண்ணியில் பட்டாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி நோட் பண்ண வேண்டிய விஷயம் எப்படின்னா, போன வருடம் லான்ச் பண்ண விவோட T3 Ultraவில் IP68 அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை IP64 சொல்லி டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ IP ரேட்டிங் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மட்டும் தான் டவுன் கிரேடை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அப்கிரேட் ஆயிருக்கு. அப்படி என்னெல்லாம் அப்கிரேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்குது. இது போக HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. HDR10 கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. ஸோ போன வட்டம் நமக்கு வந்து இந்த விவோட T3 Ultraவில் 4500 நிட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த விட அதோட பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அதுபோல் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆல்ஃபா அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ணி டிஸ்பிளே போன தடையும் கவுட் டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இடையும் அதே கவுட் டிஸ்பிளே இந்த விவோட T4 Ultraவுக்கும் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த டிஸ்பிளேல ஒய்லைன் L1 சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால நீங்கள் அமேசான் பிரைம்லேயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ HD கண்டென்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். இது போல் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப்லாம் நீங்கள் வந்து HDR கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இந்த டிஸ்பிளேல கொஞ்சம் அப்கிரேட்ஸ் வந்து இருக்குது இந்த T4 Ultraவில். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு. அதாவது போன வருடம் விவோட T3 Ultraவில் நமக்கு MediaTek Dimensity 9200+ அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு ஹை அண்ட் மிட்ரேஞ்ச் சிப்செட்டாக வந்துருந்துச்சு. அதாவது இந்த ப்ராசருக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக உள்ள ரேங்க்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20,000 கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 178 மார்க் எடுக்குது. அதே கிரேட்னு பார்க்கும்போது A கிரேட், அதாவது ஹையர் அண்ட் மிட்ரேஞ்ச் சிப்செட்டாக இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு விவோட T4 Ultraவில் கொடுத்துருக்க சிப் அதை விட சூப்பரான சிப் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருடம் MediaTek Dimensity 9300+ அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா இந்த ப்ராசரில் இம்மார்டலிஸ் G720 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ GPUலும் போன வட்டத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ CPU பெர்ஃபார்மன்ஸும் சரி, GPU பெர்ஃபார்மன்ஸும் சரி, நமக்கு இந்த ப்ராசர் வந்து அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த ப்ராசர் ரேங்க் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு 8000 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 194 மார்க் எடுக்குது. கிரேடை பொறுத்தும் A+ கிரேட் கிடைக்குது. அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டோட ரேங்க் இது கிடைக்குது. ஸோ சிம்பிளாக சொன்னோம் கேட்டிங்கன்னா, ஹெவியான ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டிடாஸ்கிங் ரன் பண்ணலாம், எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியான இன்டென்சிவான டாஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த ஃபோனில் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ சூப்பரான ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இது கேமிங் விளாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் வந்து ஒரு 4362 mm² வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஃபோன் வந்து கேம் விளாடும்போது ஹீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்டென்சிவான கேம்ஸ் அல்லது டாஸ்க் பண்ணும்போது லைட்டாக வார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ரொம்ப ஹெவியான ஹீட் வந்து இருக்கான்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மேபி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் இந்த தடவை LPDDR5X RAM தராங்க. நல்ல ஒரு ஃபாஸ்டான RAM தராங்க. போன தடவை விவோட T3 Ultraவில் நமக்கு வந்து LPDDR4X RAM தான் தந்திருந்தாங்க. இந்த தடவை அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து அதே UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. போன வருடம் UFS 3.1 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் அதே UFS 3.1 தான் வருது. ஸோ UFS 4.0 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். காரணம் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்த காரணத்தினால அதோட ஃபுல் கேப்பபிலிட்டியை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண வச்சா UFS 4.0 கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து UFS 3.1 அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. இந்த ஸ்டோரேஜில் வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் டீசெண்டாக இருக்கும். மற்றபடியாக நீங்கள் ஒருவேளை இந்த என்ட்ரல் ஃபோன் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஆப்பும் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும்போது 7.3GB RAM வந்து யூஸபிளாக இருக்குது. அதே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 2GBயில் 222.47GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண FunTouch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது.
அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்சஸும் தரதா சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் நிறைய ப்ரீலோடட் ஆப்ஸும் உள்ள பில்டினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வாசிக்க முடியுது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக், அமேசான், லிங்க்டின், ஃபோன்பே, ஸ்பாட்டிஃபை மாதிரியான நிறைய ஆப்ஸ் வந்து உள்ள பில்டினாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அடுத்த இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸையும் இந்த ஃபோனில் ஒரு அப்கிரேட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை இந்த ஃபோனில் பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா இந்த ஃபோனில் 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போன விட விவோட T3 அல்ட்ராவில் பயன்படுத்தப்பட்ட அதே IMX921 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.88 அப்பச்சில் வருது. மற்றபடி இந்த கேமராவுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட் இருக்குது. மேலும் இந்த பிரைமரி கேமரா வந்து கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம் போன ரிவ்யூஸ்லேயே நம்ம பார்த்தோம், நமக்கு வந்து இந்த சென்சர் பிரைமரி சென்சரால் இந்த நல்ல ஒரு கேபிளான ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு கேலக்ஸி கோர் GC08A8 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 அப்பச்சில் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனோட ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் புதுசாக பெரிஸ்கோப் கேமரா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு சோனி IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. சென்சர் சைஸை பொறுத்தவரையும் இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்பர்ச்சரை பொறுத்தவரையும் இது f2.55 ஆப்பர்ச்சராக இருக்குது. இந்த கேமராவில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3xல வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது போக 6x வரையும் லாஸ்லெஸ் ஜூம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். இது போக 10x வரையும் நமக்கு நார்மல் ஃபோட்டோஸும் அது போக 100x வரையும் ஹைப்பர் ஜூம் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக இந்த கேமரா நமக்கு 10 சென்டிமீட்டரையும் க்ளோஸ்அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம் இதே கேமரா பயன்படுத்தி. மேலும் பிரைமரி கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியாக ஃபோனோட பேக் சைடு 3 கேமரா இருக்குது. போன தடவை விவோட T3 அல்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பேக் சைடில் 2 கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து 3வது கேமரா ஒரு அடிஷனாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். செல்ஃபி கேமரா கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தருது. ஏன்னா போன இடம் விவோட T3 அல்ட்ராவில் ஃப்ரண்ட் சைடில் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 அப்பச்சில் வருது. மேலும் இந்த கேமராவோட சென்சர்னு பார்க்கும்போது இது கேலக்ஸி கோரோட GC32E1 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.45 அப்பச்சில் வருது. மேலும் இந்த கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும் ஃப்ரண்ட் சைட் கேமரா மூலமாக. ஸோ பெரிய லெவலில் ரெசல்யூஷன் வந்து வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு தூரத்தில் வந்து எடுக்க மாட்டோம். ஆனால் 32 மெகாபிக்சல் கேமராவே சஃபிஷியன்ட் தான். அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடியாக டிஃபால்ட்டாக உள்ள கொடுக்குற பிளேயரில் ஈக்குவலைசர் மோட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது மூலமாக இந்த டீப் ஃபீல்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக நமக்கு பல விதமான ஈக்குவலைசரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்குது. நிறைய 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியா பல விதமான 5G பேண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. இப்போ டியூல் 4Gக்கான Vivo T, Wi-Fi 6, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷனலாக NFC சப்போர்ட்டும் வருது. ஸோ இந்த விடம் NFCயும் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. போன விடம் விவோட T3 அல்ட்ராவில் பார்த்தா அதே பேட்டரி தான். பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணல, ஆனால் அந்த சார்ஜிங் ஸ்பீடு கொஞ்சம் கூடியிருக்கு. போன விடம் நமக்கு வந்து இந்த விவோட T3 அல்ட்ராவில் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த விடம் இதை 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. கூட ஒரு 10 வாட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ 50% சார்ஜ் இந்த ஃபோனில் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் தெரியும். அதே 100% சார்ஜ் ஆகிறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிருது. மேலும் இந்த ஃபோனில் சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. USB வெர்ஷனை பொறுத்து நமக்கு USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒருவேளை சார் வேல்யூ உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதே மாதிரியாக இந்த ஃபோனில் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 37,999க்கும், அதே 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 39,999க்கும், டாப் வேரியன்ட் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 41,999 அப்படிங்கிற விலையில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ போன வாரம் விவோட T3 அல்ட்ராலாம் 120GB ஸ்டோரேஜ்லேருந்து ஆரம்பிச்சது. ஆனால் இந்த தடவை 2GB ஸ்டோரேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பார்த்தா இந்த 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை வந்து பார்த்தீங்கன்னா 33,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4000 ரூபா ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 4000 ரூபா எங்கே வந்து வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேல கொஞ்சம் பிரைட்னஸ் கூட. ஸோ அது பெருசாக இம்பேக்டாக இருக்காது. ஆனால் வந்து ப்ராசர் நமக்கு வந்து நல்லா கூட்டியிருக்காங்க. அது போக ஒரு டெலிஃபோட்டோ கேமரா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு 10 வாட் சார்ஜிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி டவுன் கிரேட் பார்த்தீங்கன்னா அந்த IP ரேட்டிங் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ண மாதிரி தருது. இது போக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவும் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்லேருந்து 32 மெகாபிக்சலாக மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்குது. ஸோ ஓவரால் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா கிடைக்கும். டிஸ்பிளே சூப்பராக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அது போக 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வரையான விஷயம் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டார் இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் மேபி இந்த ஃபியூச்சரில் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். குறிப்பாக இந்த ஹெவியான யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. மற்றபடியாக இந்த ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மட்டும் தான் நெகட்டிவ் தவிர மற்றபடியாக மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவ் தான். இந்த IP ரேட்டிங் வேணால் கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விவோட T4 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி.